நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கும் தவேகாவின் தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆளுநரை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். உடனடியாக ஆளுநர் தவேகா விஜய் அவர்களை அழைப்பு விட்டு ஆட்சி அமைக்க அவரை உத்தரவிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழக ஆளுநரை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக தமிழக முதல்வராக பதவியேற்க உடனடியாக அழைக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மென்மேலும் தொடரும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. தனி பெரும் கட்சியாக மக்களின் அதிகப்படியான வாக்குகளை பெற்று சுமார் 115 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் தவேகாவின் கூட்டணி கட்சியாகிய தவேகா தலைவரை ஆட்சி அமைக்க இதுவரையில் அழைக்கவில்லை. இதை வன்மையாக கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்கள் மாநில தலைவரின் உத்தரவின் பேரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம்.